ஜெபம் பண்ண கடவோம். அன்புள்ள இயேசு சுவாமி, அருமையான இந்த நாளிலே, இந்த வேளையிலே தேவனாய் கர்த்தர் எங்களுடைய ஆராதனையை உமது கரத்தில் வைத்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் இப்பொழுது வேத பாடம் வாசிக்க கேட்போம். உபாகம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனம் வரைகளும். நீ உன் தேவனாய கர்த்தரும் பயந்து உயிரோடும் இருக்கும் நாளெல்லாம் நீ உன் குமாரனுக்கும் உன் குமார்த்தியும் நான் உனக்கு விதிக்கின்ற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்கிறதுனாலே உன் வாழ்நாட்களில் நீடித்திருக்கும்படி நீங்கள் சூழ்ந்தரிக்கும் போகின்ற தேசத்தினாலே கைக்கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளின் கட்டளைகளையும் நீங்களும் இவைகளை இஸ்ரவேல் நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே பாலும் தேனும் ஓடுகின்ற தேசத்தில் நீ மிகவும் விருதி அடைந்திருக்கும் அவைகளுக்கும் செவி கொடுத்தும் அவைகளின் படியே செய்ய சமாதானமாயிரும். இஸ்ரவேலரின் கேள், நான் நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மத்தோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவையாக என்று நான் உனக்கு கட்டளையிடுகின்ற இந்த வார்த்தையும் உன் இதயத்திலேயும் இருக்கக்கூடாது. நீ அவைகளுக்கும் விலைகளுக்கும் கர்த்தாங்கம் உதித்தும் உன் உன் வீட்டிலே உட்கார்ந்திருக்கிறது போதும் வழியிலேயும் நான் நடிக்கிறதும் போதும் படுத்து கொள்கிறதும் போதும் எழுந்திருக்கும் போதும் அவைகளில் குறித்து பேசி அவைகள் உன் கையில் மேலே அடையாளமாக கட்டி கொள்வையாக அவைகள் உன் கண்களுக்கு நடுவே யாவும் குறியாக இருக்கக்கூடாது. அவைகளும் உன் வீட்டில் நிலங்களிலும் உன் வயல்களிலும் எழுவையாக உன் தேவனாய கர்த்தர் உனக்கும் கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யோசேப்புக்கும் என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னையும் பாதிக்கம் பண்ணும் போது நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நெருப்பதியும் சகல நல்ல வாஸ்திரங்களையும் நெருப்பியும் வீடுகளையும் உன் வெட்டாமல் வெட்டப்பட்டு இருக்கிற துருவங்களையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒளி தோப்புகளையும் அவர் உனக்கும் கொடுத்ததினால் நீ சாப்பிட்டு திருப்தியாய் இருப்பதும் நீ அடிமையாயிருந்து வீட்டாயும் எகிப்து தேசத்தில் இருந்து உன்னையும் புறப்பட்டம் பண்ணின கர்த்தரும் மறையாத படிக்கும் எச்சரிக்கையாய் இரும். ஆண்டவர் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகிமையும் உள்ளதாக. ஆமென். லித்தானியா ஜெபம். தேவனாகிய பிதாவே, ஏழை பாவிகளாக எங்களுக்கு இறங்கும். லோகம் மீட்பராயிருக்கிற தேவனாய் குமாரனே, ஏழை பாவிகளாக எங்களுக்கு இறங்கும். லோகம் மீட்பராயிருக்கிற தேவனாய் குமாரனே, ஏழை பாவிகளாக எங்களுக்கு இறங்கும். தாவீது குமாரன் என்று புறப்படுகிற தேவனாய் பஸ்தாவியே, ஏழை பாவிகளாக எங்களுக்கு இறங்கும். பிதா பரிசுத்தமும் ஆனந்தமும் மகிமையும் உள்ள திருத்துவமே,
மூவராகிய ஏகதேவனே ஏழைப்பாவியலாக எங்களுக்கு இறங்கும். பரிசுத்தமும் ஆனந்தும் மகிமையுள்ள திருத்துவமே மூவராய ஏக தேவனே ஏழைப்பாவிகளாக எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே, எங்கள் குற்றங்களையும் எங்கள் முன்னோர் குற்றங்களையும் நினையாதையும் எங்களுக்கு பாவங்களுக்கு தக்கதாக தண்டனை செய்யாதையும் தயவுள்ள கர்த்தாவே எங்களுக்கு இறங்கி பொறுத்தருளும். விலையேந்த உமது இரத்தத்தால் மீட்டு கொண்ட உம்முடைய ஜனமாகி எங்கள் மேல் என்னென்றைக்கும் கோபமாயிராமல் இறங்கி பொறுத்தருளும். எங்களுக்கு இறங்கி பொறுத்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. சகல தீமைகளிலும் ஆபத்திலும் நின்றும் பாவத்திலும் பிசாசின் தந்திரங்களிலும் விரோதங்களில் நின்றும் உம்முடைய கோபத்திலும் நித்திய ஆக்கினையிலும் நின்றும் எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. இருதய குருட்டாட்டத்தில் நின்றும் அகந்தையிலும் வீண் பெருமையிலும் மாயத்திலும் நின்றும் பொறாமையிலும் பகையிலும் வர்மத்திலும் சகலவித அன்பு தாழ்ச்சியிலும் நின்றும் எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. விபச்சாரத்திலும் மரணத்துக்கு ஏதுவான மற்றெல்லா பாவத்திலும் நின்றும் உலகத்தினாலும் மாம்சத்தினாலும் பிசாசினாலும் வருகிற சகல வஞ்சகங்களில் நின்றும் எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. இடியிலும் பெருங்காற்றிலும் நின்றும் பெருவாரி விஷவியாதிகளிலும் பஞ்சத்திலும் நின்றும் யுத்தத்திலும் கொலையிலும் சடுதியில் வரும் மரணத்தில் நின்றும் எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. சகலவித கலகத்திலும் அதிகாரிகளுக்கு விரோதமான கட்டுப்பாட்டினாலும் ராஜ துரோகத்தினாலும் நின்றும் சகலவித பொய் போதகத்திலும் வேத புரட்டிலும் சபை பிரிவினையிலும் நின்றும் இருதய கடினத்திலும் உமது வசனத்தையும் கற்பனைகளையும் அசட்டை பண்ணும் துணிவிலும் நின்றும் எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. தேவருடைய பரிசுத்த மனுஷ அவதார ரகசியத்தின் நிமித்தமும் முது பரிசுத்த பிறப்பு விருத்தச்சேத நிமித்தமும் முது ஞானஸ்தானம் உபவாசம் சோதனையின் நிமித்தமும் எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. தேவருடைய மனவேதனை இரத்த வேர்வையின் நிமித்தமும் உமது சிலுவை பாடுகள் நிமித்தமும் உமது அருமையான மரணத்தின் நிமித்தமும் நீர் அடக்கம் பண்ணப்பட்டது நிமித்தமும் மகிமையோடு உயிர்த்தெழுந்த பரமண்டலத்துக்கு ஏறினது நிமித்தமும் பரிசுத்தாவி வந்தது நிமித்தமும் எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. துக்கப்படும் காலத்திலும் சுகப்படும் காலத்திலும் மரண வேளையிலும் நியாய பிரமாண நாளிலும் நீங்கள் ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. கர்த்தராகிய தேவனே, பாவியிலாகிய எங்களுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். எங்கும் உள்ள உமது பரிசுத்த சபையை சத்திய மார்க்கத்தில் நடத்தி ஆள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எங்கள் ஜனாதிபதியும் மாகாண கவர்னர்களையும் தேசாதிபதிகளையும் விசேஷமாக எங்கள் மாவட்ட கலெக்டரையும் மருத்துவ பணியாளர்களையும் மருத்துவ அதிகாரிகளையும் மாநகர ஊழியர்களையும் விசேஷமாக மாநகர அதிகாரிகளையும் இன்னுமாக காவல் காக்கிற காவல் அதிகாரிகளையும் அவர்களை உமது பரம ஞானத்தால் நடத்தியல்ல வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டலும் கதையுள்ள கர்த்தாவே. சிறந்த உறுதியான அஸ்திபாரங்களின் மேல் அமையும் பிரார்த்தனைகளையும் எல்லா காரியங்களும் ஒழுங்காய் வகுக்கப்பட்டு நிலை பெற்றோங்கும்படி பாராளுமன்றத்தையும் அதன் பிரதமரையும் ஜனாதிபதியையும் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அமைச்சர் பெருமக்களையும் சட்டசபைகளில் வேலைகளையும் முதலமைச்சர்களையும் விசேஷமாக தமிழ்நாடு முதலமைச்சரையும் அவருடைய அமைச்சர் பெருமக்களையும் சட்டசபை உறுப்பினர்களையும் எதிர்க்கட்சி தலைவரையும் நீர் ஆண்டு நடத்தி ஆசீர்வதித்தல்ல வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக்கொள்ளலை கேட்டாலும் தயவுள்ள கர்த்தாவே. நியாயாதிபதிகளையும் அதிகாரிகளையும் வழிநடத்தி அவர்கள் நியாயத்தை நடப்பிக்கவும் சத்தியத்தை பரிபாலனம் பண்ணவும் கிருபையர்ல வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக்கொள்ளதை கேட்டாலும் தயவுள்ள கர்த்தாவே. அதிகாரிகள் எல்லோருக்கும் ஞானத்தையும் தெளிந்த அறிவையும் ஏக சிந்தையும் அருளி செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக்கொள்ளதை கேட்டாலும் தயவுள்ள கர்த்தாவே. எங்கள் தேசத்தை எல்லா மோசங்களிலும் விக்னங்களிலும் தற்காத்து விசேஷமாக இந்த கொரோனாவிலிருந்து எங்களை தற்காத்து நிலத்திலும் நீரிலும் ஆகாயத்திலும்
தற்பாதுகாப்புக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறோம் படைகளையும் பாதுகாத்தள்ள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக்கொள்ள கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. அத்தீச்சர்மார், குருமார், உதவி குருமார் யாவருக்கும் முது வசனத்தை மெய் அறிவாகிய பிரகாசத்தை அளித்து அவர்களை பிரசங்கத்தினாலும் நடக்கையினாலும் அவ்வசனத்தை தகுதியாய் பிரசித்தி செய்து காண்பிக்கும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்வதை கேட்டலும் தயவுள்ள கர்த்தாவே. உம்முடைய ஜனங்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்து காப்பாற்ற வேண்டும் என்று தயவுள்ள கர்த்தாவே. சகல தேசங்களுக்கும் ஒருமையையும் சமாதானத்தையும் ஏக சிந்தையும் அருளி செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்வதை கேட்டலும் தயவுள்ள கர்த்தாவே. நாங்கள் உம்மில் அன்பு கூர்ந்து உமக்கு பயந்து உமது கற்பனையின்படி ஜாக்கிரதையாய் நடக்க எங்களுக்கு நல் மனதை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக்கொள்ள கேட்டலும் தயவுள்ள கர்த்தாவே. உம்முடைய ஜனங்கள் எல்லோரும் உமது வசனத்தை சாந்தமாய் கேட்டு அன்புடனே உட்கொண்டு ஆவியின் கனிகளை கொடுக்கும்படி கிருபையை அதிகமாய் தந்தள்ள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ளுதலை கேட்டலும் தயவுள்ள கர்த்தாவே. வழி தப்பி மோசம் போன யாவரையும் சத்திய வழியில் திருப்ப வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்வதை கேட்டலும் தயவுள்ள கர்த்தாவே. நிற்கிறவர்களை பலப்படுத்தி மனமூக்கமில்லாதவர்களை தேற்றி ஆதரித்து விழுந்தவர்களை கைதூக்கி கடைசியில் சாத்தானை எங்கள் கால்களின் கீழ் நசுக்கி போட வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்வதை கேட்டலும் தயவுள்ள கர்த்தாவே. மோசத்திலும் வறுமையிலும் துன்பத்திலும் அகப்பட்ட யாவரும் ஆதரவையும் சகாயத்தையும் ஆறுதலையும் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்வதை கேட்டலும் தயவுள்ள கர்த்தாவே. நிலத்திலும் நீரிலும் ஆகாயத்திலும் யாத்திரை பண்ணுகிற யாவரையும் பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீகளையும் சகல வியாதியஸ்தரையும் கொரோனாவினாலே பாதிக்கப்பட்டவர்களையும் குழந்தைகளையும் காப்பாற்றி காவலில் அடைக்கப்பட்டவர்கள் சிறைப்பட்டவர்கள் யாவரும் இரக்கம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்வதை கேட்டலும் தயவுள்ள கர்த்தாவே. தாய் தந்தை இல்லாத பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் திக்கற்றவர்களையும் ஒடுக்கப்பட்டவர்கள் அனைவரையும் விசேஷமாக கொரோனாவினாலே இறந்தவர்கள் குடும்பத்திலே இழந்து தவிக்கிற மக்களையும் காத்து பராமரிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்வதை கேட்டலும் தயவுள்ள கர்த்தாவே. எல்லா மனுஷருக்கும் இரக்கம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்வதை கேட்டலும் தயவுள்ள கர்த்தாவே. எங்களை பகைக்கிறவர்களையும் துன்பப்படுத்துகிறவர்களையும் அவதூறு பண்ணுகிறவர்களுக்கும் மன்னித்து அவர்கள் இருதயத்தை திருப்ப வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்வதை கேட்டலும் தயவுள்ள கர்த்தாவே. பூமியின் நற்பலன்களை அதன் காலத்தில் நாங்கள் அனுபவிக்கும்படி அவைகளை எங்கள் உபயோகத்துக்கு தந்து காப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ள கேட்டலும் தயவுள்ள கர்த்தாவே. எங்களுக்கு மெய்யான மனம் திரும்புதலை தந்து எல்லா பாவங்களையும் அஜாக்கிரதையையும் அறியாமையும் மன்னித்து முது பரிசுத்த வசனத்தின்படி எங்கள் நடக்கையை சீர்படுத்துவதற்கு முது பரிசுத்த ஆவியின் கிருபையை அருளி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்வதை கேட்டலும் தயவுள்ள கர்த்தாவே. தேவனுடைய குமாரனை நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும். லோகத்தின் பாவங்களை சுமத்துகிற தேவ ஆட்டுக்குட்டியே, உமது சமாதானத்தை எங்கள் அருளி செய்யும். லோகத்தின் பாவங்களை சுமத்துகிற தேவ ஆட்டுக்குட்டியே, எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே கேட்டருளும். கிறிஸ்துவே கேட்டருளும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே, நாமம் பசுப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு ஒரு குற்ற செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுக்கு குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். கர்த்தாவே எங்கள் பாவங்களுக்கு தக்கதாக எங்களை தண்டியாதேயும், எங்கள் அக்கிரமங்கள் தக்கதாக எங்கள் சரி கட்டாதேயும். நொறுங்குண்ட இருதயத்தின் பெருமூச்சையும் துயரப்படுகிறவர்களின் விருப்பத்தையும் புறக்கணியாத தேவனே, இரக்கமுள்ள பிதாவே, துன்பங்களும் இடுக்கண்களும் எங்களை வருத்தும் போதெல்லாம் நாங்கள் உம்மை நோக்கி செய்யும் ஜெபங்களை கிருபையாய் கேட்டருளும். முதடியாராகி நாங்கள் எந்த உபத்திரவங்களினாலும் சேதப்படாமல் முது பரிசுத்த சபையில் எப்பொழுதும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறபடியாக பிசாசின் மனிதருக்கு எங்களுக்கு விரோதமாக நடப்பிக்கும் வாய தந்திரங்கள் யாவும் தேவனுடைய தயவுள்ள விசாரணையினாலே அவமாய் போகும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் கிருபை செய்தருளும். கர்த்தாவே, நாமத்தின் எழுந்தருளி எங்கள் சகாயம் செய்து எங்களை ரட்சியும்.
பராபரனே, எங்களை பிதாக்கள் காலத்திலும் அவர்களுக்கு முந்தின பூர்வ காலத்திலும் தேவை செய்த எல்லா மகத்துவத்தின் கிரியைகளை எங்கள் பிதாக்கள் அறிவிக்க எங்கள் காதுகளால் கேட்டோம். கர்த்தாவே, மகிமை பிரசாப நிமித்தம் எழுந்தருளி எங்களுக்கு சகாயம் செய்து எங்களை ரட்சியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். கிறிஸ்துவே, எங்கள் சத்துருக்களுக்கு எங்களை விலக்கி காத்து ரட்சித்தருளும். கிருபையாய் எங்கள் உபத்திரங்களை கண்ணோக்கும். உருக்கமாய் எங்கள் மன விசாரணத்தை பாரும். இரக்கமாய் உங்கள் ஜனத்தின் பாவங்களை மன்னியும். தயவாய் இரக்கத்துடனே எங்கள் ஜெபங்களை கேளும். தாவீதின் மைந்தனே, எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே, இப்பொழுதும் எப்பொழுதும் செவி கொடுத்தருளும். கிறிஸ்துவே, கிருபையாய் கேளும். கிறிஸ்துநாதரே, கிருபையாய் கேளும். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். நாங்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஜெபம் பண்ண கடவோம். பிதாவே, எங்கள் பலவீனங்களை இரக்கமாய் நோக்கி பார்த்து நியாயமாய் எங்களுக்கு வர வேண்டிய தீங்குகள் எல்லாவற்றையும் உமது நாமத்தினாலே மகிமை உண்டாக விலக்கி எங்களுக்கு நேரிடும் எல்லா துன்பங்களிலும் நாங்கள் உமது இரக்கத்தை பூரணமாய் நம்பி பற்றி கொள்ளவும் உமக்கு கனமும் மகிமையும் உண்டாக எப்பொழுதும் மாசில்லாத பரிசுத்த நடக்கை உள்ளவர்களாய் உம்மை சேவிக்கும் கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஒரே மத்தியஸ்தரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அருமையான இந்த நாளிலே உங்களோடு கூட தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி என்ன என்று சொன்னால், தேவனாய் கர்த்தர் நம்முடைய குடும்பங்களிலே நம்மை அநேக நேரங்களிலே நம்மை பாதுகாத்து வழி நடத்தியிருக்கிறார். நாம் இப்பொழுது குடும்பமாக ஆண்டவருடைய சமூகத்திலே அவருடைய அடிப்படை அமைப்பிலே நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், குடும்பமாக ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். குடும்பம் என்று சொல்லும்போது இறையரசு முன் பார்ப்பதாகும். குழந்தை பிராயம், சிறு பிராயம், வாலிப பிராயம், திருமண பிராயம், முதிர் வயது என்று சொல்லி ஒவ்வொரு பிராயத்திலும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களை நாம் பெறுகிறோம். குடும்பம் என்று வரும்போது ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் வித் காட், கடவுளோடு கூட நாம் உறவில் இருக்க வேண்டிய குடும்பமாக இருக்க வேண்டும். அவ்விதமாக நாம் பார்க்கும்போது உபாகம ஆசிரியர் சொல்லும்போது 6ஆம் அதிகாரம் 4-8 சொல்லும்போது முழு இருதயத்தோடு தேவனாய் கர்த்தரை ஒருவர் முழு ஆத்மாவோடு அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி, இதை இன்னும் ஆழமாக அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறார், அந்த குடும்பத்திலே இந்த ஆண்டவருடைய இடத்துல ஜெபிப்பதை பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்க வேண்டும். என்ன போதிக்க வேண்டும்? உட்கார்ந்திருக்கும் போதும், நடக்கும் போதும், படுக்கும் போதும், எழுந்திருக்கும் போதும் அவைகளை குறித்து பேசு. ஆண்டவர் தன் குடும்பத்துக்கு என்ன செய்தாரோ அதை நாம் குடும்பத்திலே நம் குடும்பமாக உட்கார்ந்து பேசும்போது அந்த ஆசீர்வாதத்தை அந்த குடும்பத்திற்கு அவர் தருகிறார். அவைகளை உன் கையிலே அடையாளமாக கண்களுக்கு நடுவே அடையாள குறியீடு என்று சொல்கிறார். உன் வீட்டு வாசல்களிலே அந்த வசனத்தை எழுது என்று சொல்கிறார். ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களிலே சாட்சி பகரவும் சொல்கிறார். இந்த இடத்திலே நாம் பார்க்கும்போது மார்க் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 19 வசனத்திலே அசுத்தாவி பிடித்த லேவியான் அவனுடைய அந்த அசுத்தாவியை துரத்தும் போது பன்றியின் மத்தியிலே துரத்தினார். இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது என்ன என்று சொன்னால், நீ உன் வீட்டுக்கு போ, உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அந்த வீட்டில் இருக்கிறவர்களுக்கு சொல்லு என்று சொல்கிறார். மார்க் 5:19. நாம் இன்னும் பார்க்கும்போது தேவ பக்தி என்று சொல்லும்போது பெரிய காற்று வருகிறதை பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 4 தன் சொந்த குடும்பத்தை விசாரித்து குடும்பத்தின் தேவையும் பக்தியை விசாரித்து வா என்று சொல்கிறார். பெற்ற நன்மைகளை, தேவன் நமக்கு செய்த நன்மைகள் அநேகம். நன்மையை தேவனுக்கு முன்பாக பிரியமாயிருப்பதை அவர் விரும்புகிறார். இன்னும் ஆழமாக சொல்லும்போது அந்த குடும்பம் என்பது சொல்லும்போது
அந்த குடும்பத்திலே ஆண்டவருடைய ஒவ்வொரு காரியத்திலையும் அந்த குடும்பத்துக்குள்ளாக உள்ள தேவைகளையும் நாம் பார்க்கும்போது நாம் என்னமோ அந்த குடும்பத்திலே அநேக தேவைகளை நம்மால் தான் சாதிக்க முடியும் என்று எண்ணுகிறோம். இல்லை, ஆண்டவர் நம்ம கொடுத்த குடும்பத்தை அவர் என்ன நினைக்கிறார் என்றால், அவரே அதை எல்லா வகையிலும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அவருக்கு தெரியும் நம்முடைய குடும்பத்தை உருவாக்கியவர் அவர். நம்முடைய குடும்பத்தின் தேவைகளை அறிந்திருக்கிறவர். யார் யாரை உருவாக்கும் போதே அவன் கற்பத்திலே உருவாவதற்கு முன்னே அறிந்திருக்கிறேன் என்று சொன்னது போல நம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் அறிந்திருக்கிறார். ஒவ்வொருவர் தேவையும் அறிந்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது நாம் சில நேரங்களிலே ஐயோ என்னால் இதை செய்ய முடியுமோ, என் குடும்பத்தை நான் காக்க முடியுமோ என்று நாம் ஆதங்கப்படுகிறோம். நம்மால் எதுவும் முடியாது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, எல்லாம் தேவனால் ஆகும். நம் குடும்பத்தின் தேவைகளையும் நம்முடைய குடும்பத்தின் காரியங்களையும் ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். இந்த குடும்பத்தை உருவாக்கியவர் அவர். இந்த குடும்பம் ஆண்டவருடைய சரீரத்தின் அவயம். ஆலயத்திலே குடும்பமாக நாம் வந்து ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும்போது அதை கேட்கிறார், இந்த குடும்பத்தினுடைய தேவை என்ன என்பதை. அருமையானவர்களே, வேதத்திலே அநேக குடும்பங்களை பார்க்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு விதமான சூழல்களை, அந்த குடும்பத்திலே ஏற்படுகிற காரியங்களை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அந்தந்த குடும்பத்திலே பலவிதமான சூழல்கள் இருக்கும். பக்கத்து வீட்டில் எதிர்த்த வீட்டில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு இப்படி இருக்கிறது, நம்முடைய குடும்பத்தில் எப்படி இருக்கிறது என்று நாம் கம்பேரிசன் பண்ணாமல் ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறார். அதிலே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நம்மை பயன்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். ஆகினாலே அதற்குள்ளாகவே நாம் வாழ கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கும்போது ஜெபித்து அவரோடு கூட நம்முடைய குடும்பமாக ஜெபித்து நாம் நம்முடைய தேவைகளெல்லாம் ஆண்டவரிடத்தில் வைத்து காத்திருக்கும்போது அதன் காலத்தில் அதனை நேர்த்தியாய் செய்வார். நம்முடைய தேவைகள் எந்த காலத்தில் எந்த தேவை இருக்கிறது என்பதை அவர் அறிந்திருக்கிறதுனாலே அதை எப்போ தாம் பிள்ளைக்கு கொடுத்தால் அது சரியாக இருக்கும் என்பது ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் கேளுங்கள் கொடுக்கப்படும், என் நாமத்தினாலே நீ எவைகளை கேட்கிறாயோ அவைகளை நான் கொடுப்பேன் என்கிறார். அவருடைய நாமத்தின் நிமித்தம் நாம் கேட்கிறோமா என்பது ஒரு காரியம் இருக்கிறது. சில வேளைகளிலே நம்முடைய பிள்ளைகளே அநேக காரியங்கள் கேட்கிறதை நாம் வாங்கி கொடுக்க வசதி இருந்தாலும் வாங்கி கொடுக்க முடிந்தாலும் அது இந்த நேரத்தில் என் பிள்ளைக்கு இது தேவையில்லை என்று நாம் சில நேரங்களில் உலக பிரகாரமான பிள்ளைகளை நாம் அவ்விதமாக நினைக்கும்போது நம்மை படைத்த ஆண்டவர், நம் தேவைகளை அறிந்த ஆண்டவர், நம்மை உண்டாக்கின ஆண்டவர், நமக்கு என்ன தேவையோ அதை அவர் அருளுவார். அவ்விதமாக அவரே அருளும்போது தான் அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். நாம் அடம்பிடித்து வாங்கும்போது அதனுடைய காரியம் நமக்கு அது முடியாமல் போய்விடும், ஆசீர்வாதம் இல்லாமல் போய்விடும். அதனால தான் கர்த்தாவே உமக்கு சுத்தமானால் இதை எனக்கு கொடும் என்று சொல்லி நாம் கேட்கிறோம் பல நேரங்களில். ஆகினாலே இப்போது கூட நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் குடும்பமாக ஜெபிப்போம், குடும்பமாக ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருப்போம். ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவார். தேவன் தாமே நம்ம யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசு சுவாமி, அருமையான இந்த வெள்ளிக்கிழமை ஆராதனையில் எங்களோடு இருந்ததுக்காக நன்றி. எங்களை ஆசீர்வதித்த தேவன், இந்த நேரத்தை கொடுத்த தேவனுக்கு நன்றி. தொடர்ந்து திருச்சபை மக்கள் தங்கள் குடும்பங்களுக்காக, தங்கள் பிள்ளைகளுக்காக, தங்கள் சரீர பலத்துக்காக அவர்கள் ஜெபிக்கிற ஜெபங்களை அறிந்த தேவன், அவர்கள் கையின் வருமானத்திற்காக, அவர்கள் தொழிலுக்காக, அவர்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு காரியங்களையும் நீர் சந்தியும் அப்பா. தேவனாய் கர்த்தர் தங்கள் பிள்ளைகளின் திருமணத்திற்காக, வேலைக்காக, படிப்பிற்காக ஜெபிக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். அவைகள் எல்லாம் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி எங்கள் அருமை இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பஸ்தாண்ட ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் நிலைத்திருக்க கடவுது. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் முதாவியோடு இருப்பாராக. சமாதானத்தோடு போக கடவும். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். ஸ்தோத்திரம்.